வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். வேலூர்லேருந்து குடியாத்தம் போகக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்க பள்ளிகொண்டா பெருமாள் கோவில், அங்கே தான் வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சென்னையிலேருந்து ஒரு 157 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரெக்டாக வேலூர்லாம் தாண்டி ஒரு 22 கிலோமீட்டரில் பள்ளிகொண்டா அப்படின்ற ஒரு ஊர் வருங்க. நிறைய பேருக்கு தெரியும், அந்த பள்ளிகொண்டா டோல்கேட் வரும். அது தாண்டின உடனே அந்த பள்ளிகொண்டான்ற ஊர் வரும். அங்கேருந்து ரைட் சைடில் குடியாத்தம் போகக்கூடிய சாலையில் தான் இந்த உத்திர ரங்கநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து 108 திவ்ய தேசத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லைங்க, 108 திவ்ய தேசத்தை வந்து இது சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கோவிலுடைய பழமை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப பழமையான ஒரு திருக்கோவில். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் அதெல்லாம் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்ற மாதிரிலாம் கூட தெரியுது. வாங்க உள்ளே போய்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். பள்ளிகொண்டா அப்படின்ற அந்த ஊரில் இருந்து இந்த கோவிலுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்ம வந்துடலாங்க. இங்கேருந்து குடியாத்தம்ன்ற ஊர் வந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு. கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான குளத்தை வந்து நம்ம பார்த்தோங்க. அப்படி நம்ம உள்ளே வரும்போது பழமை மாறாத அந்த பெரிய ராஜகோபுரம் இருக்குது. அந்த ராஜகோபுரத்தில் வந்து வேலை நடந்துட்டு வருது. கோவிலுக்குள்ளே பல பகுதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து சில சிற்பங்களை எடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் கோவிலுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய சில சிற்பங்களே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதையும் காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பள்ளி கொண்ட நிலையில, அதாவது படுத்த நிலையில பள்ளி கொண்டிருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையில இருக்கிறதால கோவிலுடைய பெயர் வந்து உத்திர ரங்கநாதர். அதாவது ரங்கநாதர் அப்படின்னு சொன்னாலே பள்ளி கொண்ட நிலையில சயன நிலையில இருப்பாங்க. அதனாலதான் அந்த பெயராலேயே இந்த ஊர் பெயரும் வழங்கப்படுது. பள்ளி கொண்டான் அப்படின்ற பெயர்ல தான் இந்த ஊர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பள்ளிகொண்டா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க, சூப்பரான சிற்பங்கள் அப்படியே இருந்துச்சு. பெரிய மண்டபங்கள்லாம் கூட இருக்குது. கோவிலுடைய மூலவர் வேலைப்பாடு நடக்கிறதால வெளியில் வந்து உற்சவருடைய வழிபாடை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலுடைய புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் அது உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உத்திர ரங்கநாதர் வாசம் செய்யும் வியாச புஷ்கரணியில் வந்து தினந்தோறும் நீராடி ஓராண்டு காலம் வந்து சேத்திர வாசம் செய்தால் அந்த தோஷம் போயிடும்னு சொல்லிட்டு முனிவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு இந்திரனும் அவ்வாறே செய்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்ற பெயரும் இந்த கோயிலுக்கு இருக்குது. நம்ம வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், புராண கதைக்குள்ளே வந்து நான் ரொம்ப டீப்பாக போக மாட்டேன். ஏன்னா ஒரு கோயிலுக்கும் பல கதைகளை வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் புராணங்கள் அனைத்துமே என்னை பொறுத்த வரைக்கும் தத்துவத்தை தழுவி தான் எடுக்கப்பட்டதாக இருக்கும். அந்த புராணத்தில் வரக்கூடிய அறம் சார்ந்த விஷயங்களையும் தர்மத்தையும் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த புராணங்கள்லாம் அப்படி நடந்திருக்குமா, இது இப்படி இருந்திருக்குமான்றதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு கோவில் ஒரு பெரியவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஆகம விதியாக இருக்கட்டும், பல கலைகள், நுணுக்கம், பக்தி எல்லாமே அந்த கோவிலில் வந்து சூப்பராகவே செஞ்சுருப்பாங்க. இந்த கோவிலால் பல நன்மைகள் பக்தர்களும் அடைஞ்சிருப்பாங்கன்றதால தான் புராணத்தை வந்து நம்ம ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோட்டை போன்ற அமைப்புக்குள் இருக்கும் இந்த திருக்கோயில் வந்து பல வரலாறு சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகள் வந்து யார் யார் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வளர்ச்சியை வந்து மேம்படுத்தி கொடுத்தனர் அப்படின்றதையும் ஆதாரத்தோடு சொல்லுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இது வந்து சோழர் காலத்தில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விக்கிரம சோழன் வந்து இந்த கோவிலுக்கு வந்து 12ஆம் நூற்றாண்டில் 1118 அந்த ஆண்டு முதல் 1136 வரை
தொண்டன், தொண்டமண்டலம் மற்றும் நடுநாடு வரை பரவி இருந்த இவருடைய முதல் குலோத்துங்க சோழனின் மகன் ஆவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு கைங்கரியம் மற்றும் செம்மையான சில தானம் அதெல்லாம் வழங்கியிருக்காரு. நிலம் கொடுத்து அதனை அறிக்கையும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்புவராயர்கள் எனும் சிற்றரசர்கள் ராஜராஜ சோழன் தொட்டே சிற்றரசர்களாக சோழ வம்சத்திற்கு உட்பட்டு இருந்து வந்தனர். இவர்களும் குலசேகர சம்புவராயன் என்பவனும் விக்கிரம சோழன் கருத்துக்கு இணங்க தானமாக அளித்து இந்த கோயிலுக்கு நிறைய கைங்கரியங்களும் செஞ்சுருக்காரு. கல்வெட்டு வந்து அதன் மூலயமா அங்கே தெரிவிக்குது அப்படின்றதையும் இங்கே வந்து படிக்க முடியுது. கோவிலுடைய சுற்றுப்பகுதியில் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருப்பேன், வேலைப்பாடுகள் நடக்கிறதால நம்மளால் நிறைய பிரகாரங்களில் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து இந்த வேலை முடிஞ்சவொடனே இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த பழங்கால விஷ்ணு கோவில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பாலாறு அது வந்து ஓடுது. ஆதி சேஷனால் பாதுகாக்கப்படும் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு வந்து விஷ்ணு வந்து அந்த வெள்ளத்தை தடுக்க தோன்றி அதை வந்து ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டதால் இந்த இடம் வந்து பிரபலமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கிய விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் சோழர்கள் காலத்தில் வந்து இதை வந்து திருப்பணிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜயநகர மன்னர்களாலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கொண்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாகவும் கருதப்படுது. ரங்கநாயகி தாயார், ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கெல்லாம் வந்து சன்னதிகள் வந்து உள்ளே இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் பள்ளி கொண்ட நிலையில், அதாவது சாய்ந்த குளத்தில் இருப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். விஜயநகர ஆட்சியாளர்களுடைய முக்கியமான பங்களிப்போட இந்த கோயிலுடைய கட்டுமானம் வந்து 5ஆம் நூற்றாண்டிலேயே வந்து தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கங்க. இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு மேலான ஒரு பழமையான கோயில். இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளோ ஒரு பழமை இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மூலவர் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருந்தாலும் இதோடைய கட்டிட கலையெல்லாம் பார்த்திங்கன்னா பிரதான கருவறைக்கு அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான தெய்வங்களோட சேர்த்து இந்த சன்னதிகளெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. திருமணம் இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கோவிலில் வந்து பக்தர்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த கோவிலில் இருக்குது. வளமான வரலாறு மற்றும் அமைதியான ஆன்மீக சூழல் எல்லாமே இந்த கோவிலில் வந்து தனித்துவமாக இருக்கிறதால தான் இந்த கோவில் வந்து இன்றைக்கும் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கு. கண்ணபிரான் சன்னதியெலாம் கூட பின்னாடி வந்து கோவிலுடைய மேற்கு புறத்தில் வச்சுருக்காங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்குங்க. தூண்களில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பங்களும் வந்து இந்த கோயிலுடைய பழமையை வந்து சொல்லுது. கோவிலை வந்து நம்ம சுற்றி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கோயில் வந்து சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா இந்த கோவில் வந்து வேலைப்பாடுகள் நடக்கிறதால நான் உள்ளே போய்ட்டு பெருசாக எதையும் பார்க்க முடியல. அப்படி இருந்தே வந்து இந்த கோயிலுடைய சிற்பத்தெல்லாம் சுற்றி ரசித்து பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க. கோவில் வந்து இப்போ கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு திறந்ததுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் நிறைய சூப்பரான பழமையான இடங்கள், கோவில்கள், கோட்டைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். அதெல்லாம் கூட நம்ம சேனலை வந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம விரிஞ்சிபுரம் சிவன் கோவிலை வந்து பார்க்க போகிறோம். ஆக மொத்தத்தில் வேலூர் மாவட்டத்தில் இந்த குடியாத்தம் பக்கத்தில் ஒரு அழகான பெருமாள் கோயிலும் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலும் வந்து இருக்குது. அந்த பிரம்மாண்டமான சிவன் கோவிலை நான் அடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் இந்த பள்ளிகொண்டா உத்திர ரங்கநாதர் பெருமாள் கோவிலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அவருடைய அந்த தனித்துவமான ஒரு தோரணை, அதாவது படுத்த நிலையில் இருப்பார்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த உறக்க தோரணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கே இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது இருந்துச்சுன்னா அதை நிற்கக்கூடிய அந்த தோஷங்கள் நிற்கக்கூடிய சக்திகள் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கோவில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அந்த புராணங்கள்னு எடுத்திங்கன்னா நிறைய வரும். அதில் வந்து யாகத்தின் போது சரஸ்வதியின் கோபத்தை தடுக்க அவர் படுத்த 3 விஷ்ணு கோயில்களில் முதலாவதாக இது வந்து நம்பப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து சாய்ந்திருக்கிறதால பள்ளிகொண்டா அப்புறம் வடரங்கம் அப்படின்ற பெயராலையும் இது வந்து அழைக்கிறாங்க. இந்த கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் 9 மணி வரைக்கும் கூட திறந்திருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அழகான பெருமாள் கோவிலை நம்ம பார்த்துட்டோம். இதே போல் இதை விட பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயிலை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விரிஞ்சிபுரம் சிவன் கோவில். அது வரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.